visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வெப்சைட் வலைதளம். இந்த வெப்சைட்டில் சின்ன கோவில் பெரிய கோவில் பாகுபாடு இல்லாமல் எந்த கோவிலை பற்றியும் நம்ம வந்து ஒரு பதிவு பண்ணால் அந்த பதிவு வந்து ஒரு வாரத்துக்கும் உள்ளாவே ஒரு வாரத்துக்குள்ள கூகுள் முதல் பக்கத்தில் அது காணலாம். இன்றைக்கி இந்த visittemples.com மூலியமாக நம்ம வேலூர் மாவட்டத்தில் விரிஞ்சிபுரத்தில் இருக்கிற அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி இந்த ஊரை நம்ம விரிஞ்சிபுரம்னு சொல்கிறோம். ஆனால் முற்காலத்தில் விரிஞ்சிபுரத்தோட பேர் கௌரிபுரம் அல்லது விந்துபுரம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த கோயில் பிரதான சாலையோட ஒரு வளைவில் உட்பக்கமாக கொஞ்சம் அமைஞ்சிருக்கு. அதில் வந்து ராஜகோபுரம் பக்கத்துலேயே கோயில் நுழையிறதுக்கு முன்னாடியே ஒரு விநாயகருக்கு ஒரு விக்கிரகம் இருக்குது. கோயிலோட முழு பேர் வந்து அருள்மிகு தர்ம சம்வர்தினி சமேத கைலாசநாதர் திருக்கோவில். இங்கே வந்து ராஜகோபுரம் 3 அடுக்கு கொண்டது. மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு ராஜகோபுரம். மூலவர் சன்னதியில் சிவபெருமான் சிவலிங்க வடிவத்தில் கைலாசநாதராக காட்சியளிக்கிறார். மூலவர் சன்னதிக்கு வெளிப்பக்கமாக மற்றொரு பெரிய சிவலிங்கத்தை பார்க்க முடியும். அங்கேயே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அந்த சிவலிங்கத்தை. மூலவர் சன்னதியில் இருக்கிற கைலாசநாதர் கிழக்கு நோக்கி இருக்கார். அவரை பார்க்கும் வண்ணமாக வெளிப்பக்கத்தில் ஒரு நந்தி வாகனமும் ஒரு பலிபீடம் ஒரு துவஜஸ்தம்பம் இருக்குது. இங்கே மூலவரோட துணைவியாக அம்பாள் வந்து தர்ம சம்வர்தினி. தர்ம சம்வர்தினி அம்பாள் வேற யாரும் இல்லை, சாட்சாத் பார்வதி தான். அம்பாள் சன்னதியில் தர்ம சம்வர்தினி நின்ற வண்ணம் தன் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். அதுக்கு எதிர்பக்கமாக ஒரு சிம்ம வாகனமும் பலிபீடமும் இருக்குது. கோயில் வளாகத்துக்குள்ளேயே கணேசர், வள்ளி தேவசேனா சமேத ஆறுமுக சுவாமி, தக்ஷணாமூர்த்தி, வாசுதேவ பெருமாள், பிரம்மா, துர்கை, சண்டிகேஸ்வரர், காலபைரவர், சூரியன் இவர்களுக்கெல்லாம் தனித்தனி சன்னதி இருக்குது. கோயிலை பிரதட்சணமாக சுற்றின்னு வலம் வரும்போது கோயிலோட பின்பக்கத்தில் நவக்கிரக சன்னதி இருக்குது. அதில் சூரிய பகவான் குதிரைகள் பூட்டிய ரதத்தில் காணப்படுறார் நடுவில். இந்த கோயிலோட பின்பக்கத்தில் சின்ன சின்ன மரங்கள் நிறையா இருக்குது. அந்த மரத்தில் வந்து என்னென்னா மரத்தொட்டில் கட்டி வச்சுருக்கா. இது என்னன்னு நம்ம விசாரிக்கும் போது இந்த கோயிலில் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவா வந்து நமஸ்காரம் பண்ணால், நமஸ்காரம் பண்ணுறதோடு இல்லாமல் இது மாதிரி ஒரு குழந்தை தொட்டில் வாங்கி கட்டினா அவளுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்கிறான். கோவிலுக்கு மதில் சுவர் உண்டு. இந்த மதில் சுவரில் வந்து சமச்சீர் இடைவெளியில் நந்தி சிலையை அங்கங்கே வச்சுருக்கா, நிறுவியிருக்கா. பெரிய மரக்கதவும் இருக்குது. இந்த கோயில் பிரதான சாலையிலேயே ஒரு வளைவில் அமைஞ்சிருக்கிறதுனால இங்கே வாகனங்கள் நிறுத்துறதுக்கு பெரிய வசதி ஒன்றும் கிடையாது. நம்மளே அங்கங்கே பார்த்து வாகனத்தை நிறுத்திக்க வேண்டியது தான். இந்த கோயிலேருந்து ஒரு ஃபர்லாங் தூரத்தில் ஸ்ரீ மார்கபந்தேஸ்வரர் சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறவா இந்த கோயிலுக்கும் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போனால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறார். இதுவரை இந்த காணொளியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.